9 மாசத்துக்கு அப்புறம் வீடு திரும்ப போறாங்க சுனிதா வில்லியம்ஸ். லாஸ்ட் இயர் ஜூன் 5ஆம் தேதி சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் டீம் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஒரு ஆய்வு காண்டி போறாங்க. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவோட சார்பில் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலமா போனாங்க. அங்க போய் ஆய்வு நடத்தினாங்க. அவங்க ரிட்டர்ன் வர்றதா அவங்க குறிச்சு வச்சிருந்த டேட் என்ன அப்படின்னா 5ஆம் தேதி அங்க போயிட்டு ஆய்வு நடத்திட்டு ஜூன் 14ஆம் தேதி ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான். ஆனா அவங்க போன அந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலமானது தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவங்களால ரிட்டர்ன் வர முடியல. அங்கேயே சிக்கிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும். 9 நாள்ல ரிட்டர்ன் வரலாம்னு போனவங்க 9 மாசமா அங்கேயே சிக்கிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் ஒரு அறிக்கை விடுறாரு. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துல சிக்கியிருக்க அவங்க ரெண்டு பேரையும் ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறாரு. அதுவும் அவரோட நண்பர் இலான் மஸ்கோட நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட SpaceX டிராகன் அப்படின்ற ஒரு விண்கலத்துல இன்னொரு டீம் அனுப்பி அவங்கள ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறது. அந்த புதுசா போன 4 பேர் கொண்ட டீம் அவங்களை ரீச் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரிட்டர்ன் ஆயிருவாங்க. அதே SpaceX ஓட டிராகன் விண்கலத்துல நீங்க பாக்குறது போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்துக்குள்ள அந்த புது டீம் என்டர் ஆகிற காட்சி. அங்க போய் அவங்களை ரெஸ்கியூ பண்ண போன அந்த டீம் கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு இவங்க திரும்ப வருவாங்க. 1 or 2 டேஸ்ல திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரால நடக்க முடியும். ஏன்னா 9 மாசம் அவங்க ஸ்பேஸ்ல இருந்ததுனால நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. வெறும் 9 நாள்ல ரிட்டர்ன் வரலாம்னு போய் 9 மாசம் சிக்கிக்கிட்டு அவங்களை ரெஸ்கியூ பண்ற டீமை பார்த்தோன்னே அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷம் வருது பாருங்க.